கருப்பசாமி மறுபடி உத்தரவு துருவம் பழக்கடி பார்த்தது நம்பியூர் வச்சுப்பான். நம்பியூர் யாருப்பா திருமணத்துக்கு கேட்க யாரு? குறி ஒன்று பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கருப்பசாமி அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்க வந்திருக்கேன். அப்படி இல்லையா? அதனால கருப்பசாமி மெக்கானிக் வேலை செய்யலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன், நீ சொல்லு. அதனால கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக நான் உனக்கு தொலாவி நான் கருப்பை அமைச்சு கொடுத்தா போதுமா? அதனால் எனக்கு வந்து சக்கரை பொங்கல் வைக்கணும். எப்போ வைப்பேன்? வர வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு எனக்கு சக்கரை பொங்கல் கொண்டாந்து வை. நீ கேட்டதோடைய கருப்பசாமி உனக்கு 4 மணி நேரமும் உனக்கு வியாழக்கிழமை டைம் கொடுக்குறேன். அந்த டைம் கூட நான் கருப்பசாமி உனக்கு திருமணத்தை கருப்பசாமி முடிச்சு கொடுத்தா போதும் இல்லை? அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக தொழிலும் அமைச்சு கொடுத்துருக்கேன். அதில் 4 காசு சம்பாரிச்சு நல்லபடியாக திருமணம் பண்ணி நிம்மதியாக கருப்பை வாழ வச்சு கொடுத்துருப்பா. அப்படின்னு தான் போதும் இல்லை? நான் கருப்பை கூடவே வரும்போது அதுக்கு நான் அமைச்சு கொடுத்துருப்பேன். அதை வியாபாரம் பண்ணுறதுன்னு வச்சுக்க நான் கூட வரம்போப்பான். கருப்பசாமி மறுபடி உத்தரவு துருவா வழக்கடி பார்த்ததில் ஜெந்த உறுப்பா வடுகபாளையமா? யாரா வடுகபாளையம்? ஓடி போய் உங்கள் அட்டுமனையை சுற்றி பார்த்தேன். இன்னைக்கு வரைக்கும் சந்தாசம் பிரியமாக இருக்கிறோமா அப்படின்னா வெளியில் வேணால் பார்வைக்கு வேணால் சிரிச்சுக்கலாம். குடும்பத்துக்குள்ளே எல்லாமே ஒரே கஷ்டம். குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பொருளாதாரமும் இல்லை, குடும்பத்தில் நிம்மதியும் இல்லை. அதனால் நான் கருப்பசாமி எண்ணெயிலேருந்து உனக்கு வருமானமும் நிரந்தரமான ஒரு தொழில் அமைச்சு, அதே போல் கருப்பசாமி குடும்பத்தில் கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து, அதே மாதிரி தோளுக்கு மேலே தான் வாழ்ந்துட்டு வந்துட்டேன் வந்தேன் இல்லையா? அதனால் அவனுக்கும் ஒரு நல்லபடியாக வாழ்க்கையும் கருப்பசாமி அமைச்சு கொடுக்கணும். எல்லாம் அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுட்டு அடுத்த வாரம் பயன்படும். வியாழக்கிழமைக்கு கொடுத்துவான். நீ கேட்டதோட கருப்பசாமி எண்ணெயிலேருந்து உனக்கு நான் பொருளாதாரம் கருப்பசாமி கஷ்டம் இல்லாமல் அமைச்சு கொடுத்து நிரந்தரமான ஒரு தொழிலும் அமைச்சு கொடுத்தேன். இன்னையிலேருந்து கஷ்டமில்லாத வாழ்க்கை இருந்தால் போதுமாப்பா? இந்த அதை பாங்காக வச்சுக்க. இதை கொண்டு போய் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிடணும். நான் கருப்பசாமி இன்னைக்கே உன்னோட இருப்பிடத்துக்கு வந்துடுவேன். அதைத்தாண்ட நான் இன்னைக்கு உன்னோட இருப்பிடத்துக்கு வந்துடுவேன். வியாழக்கிழமை வந்து பாரு, அதை எல்லாம் உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்தேன். கூடவே வர கருப்பசாமி மறுபடி உத்தரவு துருவா பழக்கடி பத்தல பரமத்தி வேலூர் வச்சுப்பா. அதனால கருப்பசாமியை ஓடி போய் உன் கட்டுமனையை சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல, இப்போ கடன் ஆகிப்போச்சு. கடன் ஆகிப்போச்சு. அதனால் போதிய வருமானம் பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி எல்லா வருமானமும் இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு நட்டம். இப்போ கோழி பண்ணை வச்சுருக்கோம், அந்த கோழி பண்ணையிலையும் நட்டம். அதே மாதிரி நமக்கு அந்த தொழில் செஞ்சு அதுலேயும் நட்டம். அதனால் உனக்கு கோழி பண்ணையில் எண்ணெயிலிருந்து ஓட்ட முதல் வீண் போகாமல் எந்த உசுறு சேதம் இல்லாமல் உனக்கு வருமானத்தை கொடுத்து கடனை கருப்பசாமி இன்னும் ஒரு 9 மாத காலத்துக்குள்ளே நீ சம்பாரித்து கட்டுற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துருப்போம். அப்படி தான் போதும் இல்லை? போய் காலையில் ஓடு. அதனால் கோழி பண்ணையில் நல்லபடியாக வருமானத்தை கொடுக்கலாம், கடனை கட்டலாம், செய்கிற தொழிலை நல்லபடியாக அமைச்சு கொடுத்துடலாம். அப்படிங்கிறத அதை ஒன்றெல்லாம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியாச்சு. 2வது ஷேர் மார்க்கெட்டை பற்றி இது வரைக்கும் போயிருந்தாலும் சரி, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இன்னி அதை ஆவாகிற மாதிரி அதில் போட்டேன்னா காசு போகத்தான் செய்யுமே தவிர வராது. அதனால் இப்போவே வருமானமெல்லாம் கொஞ்சம் கட்ட ஆயிடுச்சு. அதனால் இப்போ அதில் மீது ஒரு படி ஏறி பிடிச்சிடலாம் அப்படின்னு அதில் ஒரு சில நுணுக்கமாக நமக்கு தெரியும் அப்படின்னு முயற்சி பண்ணுறது. அதை விட்டு அதை ட்ரை பண்ணிட்டுருக்கியா? அது ஆகாது ரொம்ப, அதில் வருமானம் வராது. அதனால் அதை விட்டுட்டு கோழி பண்ணையில் நல்லா வருமானத்தை கொடுத்துறேன். கடனை அடுத்த 9 மாத காலத்துக்குள்ளே கருப்பசாமி நான் கட்டி கொடுத்துறேன். சரியா? அதனால் இது வரைக்கும் அதில் விட்டது இருக்குன்னு எடுத்துக்க மாட்டேன். அதில் லாபம் வந்துச்சா அதை மட்டும் சொல்லு. 1 ரூபா போட்டிருப்பேன், அவ்வளோதான். அதுதான் சொன்னேன். அதனால் வந்து வெட்டியாக அதில் வச்சு மன உளைச்சலே வேணாம். உனக்கு கோழி பண்ண நல்ல வருமானத்தை கொடுத்துறேன். அதே போல் உனக்கு கடனை கட்டி கொடுத்துறேன். குடும்பத்தில் நிம்மதியை உன்னை வாழ வச்சு கொடுத்துறேன். சரியா? இந்த அமாவாசை பௌர்ணமி தவிர நம்ம வந்து பார்த்துட்டு போயிடுவோம். அதனால் பௌர்ணமிக்கு எனக்கு மாலையும் பாட்டிலும் சொட்டு வாங்கிட்டு வந்து கூட அடுத்த 6 மாதம் முடியறதுக்குள்ளேயே நல்லபடியாக கருப்பசாமி நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு அடுத்த பேட்ச் கோழி இருக்கும்போது அதில் எந்த உசிறு சேதம் இல்லாமல் நல்ல வருமானம் கொடுப்பேன். சரியா? பயன்படுத்துறதுக்கு ஒரு வழியை மட்டும் இப்போ நான் இன்றைக்கி ஏற்பாடு பண்ணி தரேன். சரியா? எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு பயன்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அதனால நான் கருப்பசாமி இன்னும் இருந்து உன்னோட இருப்பேன். சரிப்பா. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் செகண்ட்ஸு ஏன் வரோம் அப்படி தப்பா?
அதனால் செகண்ட் சேவரம் ஓரளவுக்கு அப்படியே போயிட்டு இருக்குது. அது நிரந்தரமாக அதே மாதிரி நல்ல வருமானம் வரணும். வருமானம் வரணுமா இல்லையா? அதனால உனக்கு வருமானம் வர்ற மாதிரி ஒரு வாரம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. அதனால ஆடி 30 முடி வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஆடி 30க்கு மேலே நீ நினைச்சது போல கருப்பசாமி நல்லபடியா நான் அமைச்சு கொடுத்துறேன். உனக்கு நல்ல வியாபாரம் ஆகணும் அப்படின்னு என் பேரை சொல்லி ஊத்திட்டு ஓடு. இந்த 30 தாப்பா சரியா? அடுத்த மாசத்துல இருந்து உட்கார்றதுக்கு நேரம் இருக்காது. அதனால புதுசா ஒரு குடன் கடை பிடிக்கணும்னு அதை பிடிச்சாச்சா? பிடிச்சாச்சு. அதனால எந்த வித இடைஞ்சல் இல்லாம கருப்பை நான் காப்பாத்தி கொடுத்து நல்லபடியா வருமானத்துக்கும் இடைஞ்சல் இல்லாம அமைச்சு கொடுத்துறேன். அதனால மக வீட்டுக்கு எப்போ போனாலும் என்கிட்ட வந்து கனி வாங்கிட்டு போயிடணும். ஒரு கொஞ்ச நாள் அவளை கொஞ்சம் ஓர்சல் பண்ணணும். ஓர்சல் பண்றதுக்குள்ள நான் கருப்பேன் சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால 3 நாளைக்கு நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை தொழில் செய்யற இடத்துல வச்சிரு. உனக்கு வருமானத்துக்கு குறைவு இல்லாம நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? கூட வரம்பப்பா. அதுக்கிட்ட இப்ப நானும் சொன்னேன், அதுல ஒரு சில சிக்கலும் அவமானங்களும் வரும். அதனால மக கிட்ட அதை நான் பேசிக்கிறேன். சரியா? போனா அங்க அவமானத்தோட தான் வரணும். ஒருக்கு அவமானத்தோட வந்திருப்பானே அதுதான் நடக்கும். அதனாலதான் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால நீ பயப்படாம போப்பா, நான் பாத்துக்கிறேன். கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் அருள்புரம் போயிடுச்சுப்பா. அருள்புரம் சரிப்பா. அப்படியா? சரி, நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரிப்பா. அதனால கருப்பசாமி மனைவிக்கு வந்து உடல்நல சரியில்லாம இருக்கு, அப்படியே இல்லையா? அதனால அவளுக்கும் சரி பண்ணி கொடுத்து உனக்கும் நல்லபடியா கருப்பசாமி நோய் நொடி இல்லாம காப்பாத்தி கொடுத்து நம்ம இருக்கிற காலத்திலேயே நல்ல ஒரு பார்ட்டியை வர சொல்லலாம்னு நான் நினைச்சு வச்சிருக்கேன். வர வைக்கட்டுமா வேணாமா? சரி, உனக்கு நான் வர வச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி நோய் நொடி இல்லாம காப்பாத்தி கொடுத்துறேன். 6 கனி கொடுத்துட்டு போறேன். சரியா? ஆளுக்கு 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். யாராருக்கு? உனக்கு 3. இதை வந்து 3 நாளைக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி கொடுத்துறேன். அதே போல வந்து ஆடி பௌர்ணமி முடிச்சுட்டு ஒரு நல்ல பார்ட்டியை வர்ற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே போல நமக்கு வந்து பழைய பார்ட்டியை விட்டு பிடிச்சோம்னா மீண்டும் வருவேன். சரியா? பேசிட்டு போனான்ல, அவனே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு. அதனால வழியை போய் அவங்ககிட்ட ஆள் விட்டு கேட்கக்கூடாது. சரியா? அதை மட்டும் செய்ய வேண்டாம். மற்றதை கருப்பசாமி உனக்கு நல்லபடியா ஆள் வர வச்சு நல்லபடியா காப்பாத்தி கொடுத்து நீ எதிர்பார்த்தது போலயே கருப்பசாமி நிம்மதியா உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன்ப்பா. அப்படியா? சரி, இதை மடிச்சு வச்சுட்டு வாப்பா. யாரு கூட வந்தவன்? யாரு? இப்ப யாராவது ஒருத்தர் வாப்பா. அதை மடிச்சு வச்சுட்டு வா. ஓடு. இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி இந்த இங்க வா. இதை கொண்டு போய் தனியா வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் 4 அறுத்து போடுறேன். எனக்கு வாடகைக்கெல்லாம் வந்துடணும் அப்படின்னு. நாளையிலேருந்தே ஒவ்வொன்றா வர்ற மாதிரி நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? கூட வரம்பப்பா. கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி, எனக்கு 3 வருஷமா வாரிசு இல்லை அப்படின்னு வந்து கேட்டேன் மகன். யாரு கேட்டது? நீ தானே கேட்ட. அதனால இப்ப வாரிசு உருவானா உருவாய் வாரிசோட வந்துட்டேன். அப்படித்தான் மன. அதுக்கடையில் லேவல்ல அதுக்கடையில் நிறைய நடந்து முடிஞ்சு வச்சு சாமி. அதனால வருஷம் இடம் மாத்திட்டோம். மாத்தணுமா இல்லையா? மாத்தியாச்சு. இப்ப வேலை வந்துச்சா இல்லையா? வரல. பார்ட்னர் ஏமாத்தினானா இல்லையா? ஏமாத்திட்டேன். உனக்கு அதுதான் முன்னையே எச்சரிக்கை கொடுத்தேன். யாரை நம்பி ஒரு பொறுப்பை படிக்காதராமானே அப்படின்னு. எவ்வளவு நட்டமாச்சு? எவ்வளவு ஆச்சு நீ சொல்லு. 10 லட்ச ரூபா போச்சு. அதை நான் முதவே சொன்னேன், யாரை நம்பியும் இருக்கக்கூடாது அப்படின்னு. சரி, முடிஞ்சது முடிஞ்சு வச்சு. இப்ப ஆரம்பிச்சிருக்கிற இடத்துல தொழில் நல்லா நடக்கணுமா இல்லையா? அதனால உனக்கு நல்லபடியா கருப்பசாமி உனக்கு வருமானத்தையும் கொடுத்து கருப்பை காப்பாத்தி கொடுத்துறேன். வர வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணுமே. வருவியா? நான் அதெல்லாம் கேட்கலாமானே. நான் வந்து அவளை கவையா கூட்டிட்டு வரலன்னு உனக்கு கேட்கல. நீ வந்திருக்கிறதுக்கு என்ன? நீ அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டியா? இல்ல இங்கதானே இருந்த. அப்ப நீ வந்து குழந்தை உருவாகலின்னா வந்து கேட்பில்ல. கருப்பசாமி வேலைக்கும் கேட்டேன், குழந்தைக்கும் கேட்டேன். அதனால எதுவுமே தெரியலையேன்னு. அதனால கருப்பசாமி உனக்கு தொழிலும் கொடுத்துருக்கேன், வாரிசும் கொடுத்துருக்கேன். அதுல எந்த வித இடைஞ்சல் இல்லாம கருப்பை காப்பாத்தி கொடுத்துறேன். ஒன்னை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்னை கொண்டுட்டு போய் ஒர்க் ஷாப்ல 4 அறுத்து போட்டுரு. சரியா? ஒன்னை நிலவாசப்படியில் கட்டி விட்டுரு. நான் கூடவே வந்துடுறேன். அப்படியாப்பா? அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேணாம். சரியா? அதெல்லாம் எந்த இடைஞ்சலும் வராது. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். இதை வந்து ஒரே ஒரு சொட்டு மட்டும் உள்ளுக்கு சாப்பிட கொடுத்துட்டு மிச்சத்தை சுத்தி போட்டுரு. இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி
நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். சரியாப்பா? சந்தேகம்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. இந்தா கூடவே வரேன் பாப்பா. அதுக்கு தான் நான் தான் அமைச்சு தரேன்ட்டேனே. உனக்கு அதுலலாம் எந்த விதமும் இல்லை. போன செல்வாக்கு கட்டாயம் உனக்கு மீண்டும் 300 ரூபாய்க்கு அமைச்சு தருவேன். தவறாமல் மட்டும் வந்துட்டு மட்டும் போ. அப்படியா? அது மட்டும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போப்பா. சரியா? இல்லாட்டி இடையில வந்து பாரு. வந்து பார்த்துட்டு போ. கூடவே வரேன் போ. இங்க கொண்டாப்பா. இந்தா நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து அழுகாமல் நான் பார்த்துக்கிறேன் போ. கூடவே வரேன் போ.